வணக்கம் சிஎம் சார். நம்ம அமைச்சர் செங்கோட்டையனுக்கு உடம்பு சரியில்லை. கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பிரபல தனியார் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருக்கிறதா செய்தி பார்த்தேன். புதுக்கோட்டையை சார்ந்த சீதாலட்சுமி அப்படின்ற ஒரு நர்சிங் படிக்கிற மாணவி, செகண்ட் இயர் படிக்கிற மாணவி திருச்சி ஜிஹெச்சில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. மூக்கில் சின்னதாக சதை வளர்ந்துட்டு அப்படின்னா அவள் அந்த ஹாஸ்பிட்டலே அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட்டு பார்க்கும் பொழுது தவறான சிகிச்சையில் அந்த மாணவி இறந்து போயிடுறா. இப்போ பார்த்தீங்கன்னா திருச்சியில் கிட்டத்தட்ட 2-3 நாட்களாக ஜிஹெச்சுக்கு முன்னாடி போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் இமீடியட்டாக என்ன பண்ணீங்கன்னா, அரசு வேலை கொடுத்துட்றேன், அவங்க அண்ணனுக்கோ தம்பிக்கோ அரசு வேலை கொடுத்துட்றேன், 10-15 லட்ச ரூபா நஷ்ட ஈடு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி உங்கள் சட்டமன்ற உறுப்பினரை அனுப்பி பேச்சுவார்த்தையெல்லாம் முடிச்சிட்டிங்க. இப்போ போராட்டத்தை கலைச்சிடுவீங்க நீங்கள். இது காலங்காலமாக நடக்கக்கூடிய திராவிட கட்சிகள் நடக்கக்கூடிய ப்ரொசீஜர். இது தவிர்த்து அரசு மருத்துவமனையில் இந்த மாதிரி தவறான சிகிச்சை கொடுக்குறாங்க அப்படின்னா அதற்கு என்ன காரணம், மூல காரணம் என்ன அப்படின்றத நீங்கள் தலைமைச் செயலகத்தில் உட்காந்து ரீல்ஸ் போடுறதை விட்டுட்டு ஒரு நாள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மருத்துவமனைகளையும் அரசு மருத்துவமனைகளையும் போய் பார்வையிடுங்க. ஒரு மருத்துவமனைக்கு குறைந்தபட்சம் எத்தனை டாக்டர்ஸ் இருக்க வேண்டும், எத்தனை செவிலியர்கள் இருக்க வேண்டும், எவ்வளோ மெடிசின்ஸ் இருக்கும், ஒரு மந்த்துக்கு எத்தனை நோயாளிகள் அங்கே வர்றாங்க, இந்த சர்வேலாம் நீங்கள் எடுத்து ஒரு வெள்ளை அறிக்கையாக மக்களுக்கு நீங்கள் வெளியிடுங்க. மருத்துவ அணியை அனுப்புறது இந்த வேலையெல்லாம் வச்சுக்காம நீங்கள் போய் ஆய்வு பண்ணுங்கள். தலைமைச் செயலகம் தினமும் வரணுன்ற அவசியம்லாம் இல்லை. தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், அரசு அதிகாரிகள்லாம் அரசு மருத்துவமனையில் தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்ற ஒரு சட்டத்தை நீங்கள் கொண்டு வாங்க. ஒரு தீர்மானத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்றுங்க. நீங்கள் அரசு மருத்துவமனைக்கு நம்பி போனால் தான் மக்களுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். அதனால் இந்த சட்டத்தை உடனடியாக நீங்கள் கொண்டு வாங்க. அரசு பள்ளியில் படிக்க மாட்டாங்க, அரசு மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டாங்க, ஆனால் அரசு வேலை மட்டும் அவங்களுக்கு வேணும், அரசாங்கம் கொடுக்கக்கூடிய எல்லா சலுகையும் அவங்களுக்கு வேணும். இது என்ன லாஜிக்கு நமக்கு புரியல. அதனால் திராவிட கட்சிகள் மாற்றாக நான் ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறேன்னு சொன்னீங்கல்ல, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாற்றத்தை முதல்ல கொண்டு வாங்க. அப்படி படிப்படியாக ஒவ்வொரு மாற்றத்தையும் நீங்கள் கொண்டு வாங்க. மாற்றம் இப்படி தான் இருக்கணும். ஒரு சைனை போட்டு ஒட்டுமொத்த மதுக்கடைகளையும் மூடுங்க. அதுக்கு பிறகு பாருங்கள் தமிழகம் நீங்கள் நினைக்கிற மாதிரி மாறி இருக்கான்னு பாருங்கள்.